எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம். என் கல்யாண விஷயத்துல தலையிடாம எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போறது வரதுமா இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. ராகவன் மாமாவை வேண்டாம் தள்ளி வச்சிட்டீங்க. நான் அவரோட மருமக தானே. அப்போ என்னையும் தள்ளி வச்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி நான் தலையிடுறது? அப்ப நாங்க 2 பேரும் உங்க மாமா கேரா வானத்துல கூச்சா வந்தோம். அப்படி மாமா மேல அக்கறை இருக்கிறவங்க மாதிரி உங்களை பார்த்தா தெரியல. அவர் வேண்டாமா, ஆனா அவரோட பேரை மட்டும் பத்திரிக்கையில போட்டுப்பீங்களா? நிறுத்துங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏமா நான் முன்னால நின்னு கல்யாணம் பண்ணி வச்சா போதாதா? எப்படின்னா போதும். நான் என்ன அனாதையா? அப்பா அம்மா நீங்க மீனாக்கா எல்லாரும் வரணும் இல்லனா? ஏன் உனக்கு இன்னொரு அண்ணா ராஜீவ் மாமா, அவரும் அண்ணன் இல்லையா? கேண்டி உனக்கு இந்த ஓரவஞ்சன? அவரை எப்படி அண்ணி நான் கூப்பிடுவேன்? அவரும் உமா அண்ணியும் சேர்ந்துதான் என் கல்யாணத்தையும் நிறுத்த பார்த்தாங்க. அதனால அவர் அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப நான் என்ன அண்ணி பண்றது? ராஜீவ் அண்ணன் எனக்கு எதிராக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனை உமா அண்ணி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை நான் எப்படி நம்புறது? ராஜீவ் மாமா பத்தி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நீங்க 2 பேரும் வெக்கப்படணும். அவர் கோவக்காரர் தான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா மனசாட்சிக்கு விரோதமா அவர் என்னைக்குமே நடந்துக்கவும் மாட்டாரு. அது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. பிரதீப்க்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் எப்படி அவர் இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாரு? அதனாலதானே இந்த கல்யாணத்தை தடுக்கிறாரு. ஏய் நிறுத்து. நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. அஞ்சலியை பார்த்தத ஏன் உமாட்ட மட்டும் ரகசியமா சொன்னா? ஏன் அவங்க 2 பேரும் தனியா போய் பார்த்துட்டு வந்தாங்க? நம்மள வீட்டுல தானே இருந்தோம், நம்மகிட்ட சொல்லிட்டு போலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி வா வழிக்கு. இது எல்லாமே பிரியா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த 2 பேரும் சேர்ந்து பண்ண டிராமா. அது கூடி சீக்கிரம் உனக்கு புரியும். நான் ராஜீவ் மாமாவை நம்புறேன். அண்ணி நானும் பிரதீப்ப நம்புறேன். என் தலையில கை வச்சு கோவில் அவன் சத்தியம் பண்ணான். அஞ்சலி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்றான். அப்புறம் என்ன? நீ ராஜீவை நம்பு, நீ பிரதீப்பை நம்பு. நான் அந்த கடவுளை நம்புறேன். எதை எப்போ செய்யணும்னு அவனுக்கு தெரியும். அவன் செய்யட்டும். அஞ்சலி, ஏ அஞ்சலி, அஞ்சலி, ஜே எந்திரி புள்ள, சோறு தின்னு. நான் எப்படி இங்க வந்த? இது எந்த இடம்? யார் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா? நீங்க யாரு? இங்க பாரு, நான் யாரு, நீ எங்க வந்திருக்க, யார் கூட்டு வந்தா, இதெல்லாம் கேட்க கூடாது. என் பேரு தங்கம், அத மட்டும் தெரிஞ்சுக்க. வேளா வேலைக்கு சோறு வரும், துணுக்க. எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க யாரு சொல்லுங்க. ஹேய், என்னத்துக்கு இப்ப கத்துற? நான் கத்துனேன்னு வச்சுக்கா, காது ஜவ்வெல்லாம் பிச்சுக்கின்னு போடும். ஏதோ புள்ளத்தாச்சி பொண்ணாகுறியேன்னு பார்த்தா ஓவரா பேசிக்கினே போற. என்ன மாதிரி ஒரு பஜாரிய ஏரியால நீ பார்த்தே இருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க, என்னை காப்பாத்துங்க. அம்மாவாவது ஆடு முடியாது. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன ஒருத்தன் கெடுத்து கை விட்டுட்டு போயிட்டான். அவனை தேடிதான் நான் வந்தேன். எனக்கு வேற யாரும் இல்ல. உங்களை அம்மான்னு சொன்னாலும் கோவம் வருது. சரி அக்கான்னு சொல்றேன். என்னை காப்பாத்துங்க அக்கா. என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து போக விடுங்க. நான் போய் என் பிரதீப்பை தேடி கண்டுபிடிக்கணும்க்கா. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சான்னு வச்சுக்க, என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவாரு ஏன் முதலாளி. யாரு உங்க முதலாளி? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஏய், விடுங்க, என்ன விடுங்க. ஓடி வேணா, ஓட பார்த்த மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். ஜாக்கிரதை, நீ சாவ மாட்ட. ஆனா உன் வயித்துல இருக்கிற புள்ள செத்து போடும். வேண்டாம் ப்ளீஸ், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பண்ணாம சைலண்டா இருந்துட்டு போய்கினே இருக்கணும். முதலாளி வரும்போது என்ன பேசணுமோ அவர் கையில பேசிக்க. என் கையில எதனா வம்பு பண்ண அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொண்டு போடுவேன். ப்ளீஸ் விடுங்க, ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது, விடுங்க ப்ளீஸ். ஜாக்கிரதை.
நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எங்க இருக்க பிரதீப்? மீனா, டைம் 8 ஆகுது, வா சாப்பிடலாம். அப்பா வந்துட்டாரா? மாமா இன்னும் வரல, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக வெயிட் பண்ற? நீ வா. இல்ல, நான் வெயிட் பண்றேன். இங்க பாரு, உன்னை ஏன் பொறுப்புல அண்ணா விட்டுட்டு போயிருக்காரு. ஏற்கனவே கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உன்னை பத்திரமா பாத்துக்கணும்ல. மறுபேச்சு பேசாம நீ முதல்ல சாப்பிட வா. அடேங்கப்பா, ஒரே பாசமழையா பொழிற. அண்ணன் சொல்லிட்டாராம், தங்கச்சி விழுந்து விழுந்து கவனிக்கிறாளாம். ஏங்க பொறாமப்படுறீங்க? வேணும்னா நீங்களும் வந்து கவனிங்களேன். நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லலையே. எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. இவள நான் ஏண்டி கவனிக்கணும்? நீ வா. ஷாமளா, என்னங்க இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு சேலரி டேமா, அதனால லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஷாம் எனக்கு ஒரு காரும் டிரைவரும் கொடுத்துருக்காரு. பர்சனலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இனிமே ஷாப்பிங்லாம் கார்ல போலாமா? டூர் கூட போலாமா? அது ஒண்ணுதான் குறைச்சல். யாராவது ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா பல்ல காட்டு. சார், உங்க பேக். சரி சார், நான் கிளம்புறேன். ஏங்க, அவன் யாருன்னு தெரியுமா? கதிருங்க, ஆர்த்தியோட புருஷன். எல்லாம் தெரியும். அப்புறம் இவனை எதுக்குங்க டிரைவரா கூட்டிட்டு வந்தீங்க? நானா கூட்டிட்டு வந்தேன். ஷாம் லண்டன் போயிருக்காரு. அங்கேயும் திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு காரும் டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாரு. பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, நீங்க வேண்டான்னு சொல்லிருக்கலாமேப்பா. நான் எப்படிமா வேணான்னு சொல்ல முடியும்? முதலாளி சொன்னா கேட்டுதானே ஆகணும். ஏங்க, இவன் நம்ம வீட்டு மாப்பிளைய நடு ரோட்ல வச்சு அடிச்சவங்க. அதை பத்தி நாம ஒன்றும் சொல்ல முடியாது. வெளியில அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, அதை மட்டும் நீ பாரு. மாமா, இது நல்ல முடிவில்ல மாமா. உன் வேலையை பாருமா. விட்டா குடும்பம் எப்படி நடத்துறது நீ எனக்கு சொல்லி தருவ போல இருக்கு. இவ ஊருக்கே நாட்டாம மாமா. எதுக்குங்க இந்த வீண் விபரீதம்? இவனை வேலையை விட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? நான் நிறுத்த மாட்டேன்டி. நான் எதுக்கு நிறுத்தணும்? இவனை யாருக்குமே பிடிக்காதுங்க. இந்த வீட்டுல எனக்கு பிடிக்காத எத்தனையோ காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இவங்க எல்லாம் நிறுத்துறாங்களா? இதோ முத்துலட்சுமி கிட்ட இவ வேலைக்கு போயிட்டு இருக்கா. எனக்கு அது பிடிக்கல. போகாம இருக்காளா? கேட்டு சொல்லுடி. இவளாவது பரவாயில்ல. உன்னுடைய 2வது பிள்ளை என்னுடைய விரோதி கருணாகரன் கிட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கல. போகாதானே? போகாம இருக்கானா? கேட்டு சொல்லுடி. ஏங்க, அதுக்காக இவங்களெல்லாம் நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னை பத்தி பேசியிருந்தது காதுல விழுந்துருச்சு. அதான் உள்ள வந்தேன். நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லு. சரவணன் என் மச்சான் சார், என் பொண்டாட்டியோட அண்ணன். நான் ஏன் சார் அவரை அடிக்க போறேன்? யாரோ தேவையில்லாத கட்டி விட்ட கதை சார் இது. அதனால தான் போலீஸே என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரும் நம்பலன்னா நீங்க யார் மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் சத்தியம் பண்றதுக்கு ரெடி. பொருத்தமா நம்புற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, திறமையானவன் தான். என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். நான் வேணுமா வேலையை விட்டு போயிடுறேனே. நீங்க ஷாம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. அதெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஷாம் வரட்டும். அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு. நீங்க சொன்னா சரி சார். காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில் 9 மணிக்கு வந்துரு. 9:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். சரி சார். ம். சரி சார், நான் வரேன்.
என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? எல்லாம் போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. அவன் ஒரு டிரைவர், காலையில் 9 மணிக்கு பிக்கப் பண்ண வருவான், ஈவினிங் ட்ராப் பண்ண வருவான், அவ்வளவுதான். ஏய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? போ, காஃபின்னு சூடாக ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டு வரையா, அதை கொண்டு வா. போ, போங்கப்பா போங்க. உங்களுக்கு வெந்நீர் தான் கொடுக்க போறேன். ஸ்னேகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க எதுவும் பேச வேண்டாம். செவருக்கும் காது இருக்கு. நீ வா. கதிர் இங்கேயே வந்துட்டான். அவனை பார்த்ததும் மீனாவோட மூஞ்சியே சரியில்லையே, பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. போகும்போது அவன் மீனாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு மீனாவை நிம்மதி இல்லாம பண்ணாதான் நம்மளுக்கு நிம்மதி. அட சுஷ்மாதான், இவ ஏன் இங்க நிக்கிறா? வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்காளா இவ? இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டா, விடக்கூடாது இவள. ஹாய் சுஷ்மா. இவ்ளோ லேட்டா தான் நீ வருவியா? கொஞ்சம் கூட டீசன்சி இல்ல. ஒரு வயசு பொண்ணு ரோட்ல வெயிட் பண்ண வைக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முட்டாள். ஒரு உரையில 2 கத்தி இருக்க கூடாதுமா. அறிவாளி நீ இருக்கும்போது நான் முட்டாளா இருக்கிறது பெட்டர் தானே? போ, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிமா. ஹேய், நீ சிரிச்ச மாதிரி இருந்ததான் உன் மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கு. நீ கோவப்பட்டா சகிக்கவே இல்லை. ஐம் சாரிமா, நான் இனிமே லேட்டா வரல. சரி, நான் லேட்டா வந்ததுக்காக உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். டெத் பை சாக்லேட்னு ஒன்னு இருக்கு, அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க. ஏய், எடுத்த உடனே டெத் அது இதுன்னு அபசகுணமா பேசுற. நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்க? அறிவு இருக்க உனக்கு? ஹேய், ஐஸ்கிரீம் பேர் தானே சொன்ன, அதுக்கு போய் அழுவுற? இதுல எல்லாமா சென்டிமெண்ட் பாப்பா? சரி வா, நான் உனக்கு 7 ஹெவன் வாங்கி தரேன். அத சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, 7வது சொர்க்கத்துல இருப்ப. போதும், நிறுத்துறியா? ஒன்னு சாவுங்கற இல்ல சொர்க்கம்ங்கற. இங்க நான் நடத்துற போராட்டமே உனக்கு புரியல. எங்க அம்மா பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால அவங்க நிம்மதியே இல்லாம இருக்காங்கடா. என் பொண்ணுன்னு வாய்க்கு வாய் சொல்றா. ஆனா நம்மளை விட இவ்வளவு நெருக்கமா பழகுற அளவுக்கு எவனோ ஒருத்தன் இருக்கான். இந்த லட்சணத்துல இவ்வளவு கவனிச்சுக்க ஆள் இல்லைன்னு இவ அப்ப நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கான். உங்க அம்மா எல்லாம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நல்லது நடக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருக்கணும். உன் அம்மா உனக்கு கட்டாயமா கிடைப்பாங்க. என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு தான் என் கவலையே. அவங்கள என் கூட தக்க வச்சுக்க நான் எவ்வளவு போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். இவ வீட்டுக்கு வரட்டும், அடிச்சு துரத்துற. இங்க பாரு, உனக்கு ஐஸ்கிரீம் வேணாமா? நான் அந்த மூட்ல இல்ல. ஓகே. அச்சோ, ஹேய், இத்தனை நாள் எனக்கு தெரியாம படிச்சிட்டு இருந்த, இப்ப எனக்கு தெரிஞ்சது என் கண்ணு முன்னாடியே பிடிக்கிறியா? ஒண்ணு. ஹேய், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், குடு. ஹேய், குடுடா. ஏய், சொல்ல கேட்கறியா? குடு. இப்ப குடுக்க போறியா இல்லையா? ஏய், குடுன்னு சொல்றல. குடு. குடுடா. ஏய், குடு. சுஷ்மா. ஏய், இப்ப என்னதாடி பண்ணணும்ங்கற? முக்கியமான இடத்துக்கு போணும். வா. சரி வா.
வீட்டுக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு வச்சுக்கிறேன்ல. என்னடி பண்ணின்னு இருக்கிற? தப்பிச்சு போக ரெடி ஆகிட்டு இருக்கிறியா? நான் எதுக்கு ஓட போறேன்? நீ என்ன அடிக்கிறியா இல்ல சோறு தண்ணி இல்லாம காய போடுறியா? நேத்து ராத்திரி கூட பிரியாணி வாங்கி கொடுத்த. வெளியே போனா இதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா? நான் பிச்சை தான் எடுக்கணும். பரவாயில்லையே, பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுதான், உருப்பிடுவேன். அக்கா, என்னை இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சது யாரு? அதை மட்டும் சொல்லேங்க்கா. நான் கடைசியா தற்கொலை பண்ணிக்க போனப்போ ஒருத்தர் வந்து என்னை காப்பாத்தினாரு. அப்புறம் அவர் தான் என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. ட்ரிப்ஸ் ஏத்தும் போது நான் மயங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். அந்த ஆள் தான் என்னை இங்க கடத்தி வச்சிருக்காரா? அப்படிதான் வச்சுக்கிய. இந்த பாரு, இதுல மாத்திரை டானிக் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா உன் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு நல்லதான். வெளிச்சம் பட்டா கூட தான் குழந்தைக்கு நல்லது. இந்த ஜன்னல் எல்லாம் சாத்தி தானே வச்சிருக்க, திறந்து விடலாம்ல. எதுக்கு? ஜன்னல்ல இருந்து எகிரி குச்சி ஓடுறதுக்கா? பேசாம சாப்பிட்டு படு. இந்தா புடி. டாக்டர் கலாராணி, KK நகர். ஓ, அப்ப நம்ம KK நகர்ல தான் இருக்கோம். நீ ஆனா பொண்ணான்னு தெரியல, ஆனா நீ பொறுக்கிறதுக்குள்ள உங்க அப்பனை தேடி ஆகணும். செத்தெல்லாம் அன்னைக்கு நினைச்சேன். ஆனா உங்க அப்பனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கூட வாழணுன்ற வைராகியம் வந்துருச்சு. அவனோட போட்டோ இருக்கு, அவன் பேர் எனக்கு தெரியும். இதுவே பெரிய விஷயம். இந்த ரெண்டையும் வச்சு இந்த சென்னையில் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் வாழணும், அதுவும் நல்லா வாழணும். நான் ஏன் சாவணும்? சாப்பாடு இருக்கு, சாப்பிடணும். மனசை தளர விடாத. நீ ஜெயிக்கணும் அஞ்சலி, ஜெயிக்கணும்.